காலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு தான் வந்து காலையில் சாப்பாடுக்கு சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கழுவிக்கணும். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது. எப்பயுமே கழுவிட்டு தான் கட் பண்ணணும். இது மண்ணில் வர கிழங்குனால கொஞ்சம் அங்கங்கே மண் இருக்கும். அதை கொஞ்சம் நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. இதை கழுகுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வேகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கழுகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் எல்லாம் வந்து நம்ம அப்படியே சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி எல்லாமே கட் பண்ணி மறுபடியும் கழுவிட்டு திருப்பி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து இட்லி சட்டியில் தான் வேக வைக்க போகிறோம். ஏறக்குறைய 3-4 தட்டு இருக்கும். இப்போ நமக்கு அதெல்லாம் எல்லா தட்டு தேவையில்ல. ஸோ எப்பயுமே ஃபில்ட்ரு தண்ணி தான் பிடிப்பேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி அதிகங்கிறதுனால இதில் யூஸ் பண்ணும்போது கீழே உப்பு பிடிச்சிக்குது. ஸோ ஃபில்ட்ரு தண்ணி அந்த கோடு வரைக்கும் வந்து பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம கழுவி வச்ச கிழங்கு இருக்குது. இந்த ஒரே ஒரு தட்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தண்ணி பாருங்கள், அந்த லெவல் கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போது இதை எடுத்து இதில் வச்சுக்கலாம். நம்ம பிளேட் எடுத்து வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு இந்த கிழங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிளேட் மேலே வந்து ஒன்று மேலே ஒன்று படாமல் நம்ம அப்படியே வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று அப்படியே ஒன்றா வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் மேலே வச்சுக்கலாம். சில பேர் வந்து தண்ணியில் அப்படியே கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க. பட் அதில் என்ன அப்படின்னா, அந்த சத்து எல்லாமே வந்து தண்ணியில் போயிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிழங்கு கொலன்னு ஆயிரும். இது வந்து நல்லா சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்படி எல்லாமே அந்த இதை ஸ்டீம் வர ஏரியாவை வந்து நம்ம கொஞ்சம் அடைக்காமல் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த கொதித்து வர நீராவி வந்து நல்லா நமக்கு கிழங்கை வேவிச்சு தரும். இதுதான் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மூடி வச்சு இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஃபுல் ப்ராசஸையும் காட்டுறேன். ஸோ மூடி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு 160 அப்படிங்கிற மாதிரி நம்பரில் வைக்கிறேன் இந்த ஸ்டவ்வுக்கு. ஏதோ சேவ் டு மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் இருக்குது. அதில் வச்சுட்டு மேனுவலாக 160 அப்படிங்கிற நம்பர் வந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி விசில் வரும். அந்த ஸ்டீம் உள்ள ப்ரெஷர் ஏறினதுக்கு இதுதான் இண்டிகேஷனு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விசில் அடிக்குது இல்லைங்களா? இப்போ தான் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். வேக வச்ச அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கத்தி வச்சு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா, இது வந்து ஈஸியாக உள்ளே போகணும். ஆனால் வரும்போது வந்து கொஞ்சம் டைட்டாக வெளியே வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான பாதம் அதுக்கு. ரொம்ப லூஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.